Hello everyone, welcome back to Code Meal. So இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SQL for beginners கான சீரிஸ்ல எபிசோட் 9 வந்து கவர் பண்ண போறோம். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய ரேங்கிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து போன எபிசோட்ல வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுல வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருப்போம். சோ அதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபங்க்ஷனான ரேங்கிங் ஃபங்க்ஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து டேட்டாபேஸை மறக்காம கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயினா வந்து நார்மலா வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல வந்து நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி வந்து ரேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்களே. சோ அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலத்தை வந்து அதோட வேல்யூஸ் பொறுத்து நம்ம ரேங்க் பண்றோம். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரேங்கிங் ஃபங்க்ஷன்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். அண்ட் தென் வந்து அதோட ஒவ்வொரு யூஸும் பார்க்கலாம். ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய மொத்தம் 4 ஃபங்க்ஷன் தான். சோ ஃபர்ஸ்ட் அந்த 4 ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் இங்க எழுதிடுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரோ நம்பர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேங்க். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் ரேங்க். நெக்ஸ்ட் வந்து என்டைல். ஓகே, இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய 4 ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அப்ப சேல்ஸ் ஸ்கீமா எடுத்துக்கிறேன். சேல்ஸ் டாட் சேல்ஸ் பர்சன் டேபிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ரன் பண்றேன். ஓகே, எனக்கு டேபிள் வருது. இப்போ நான் இதுல வந்து பிசினஸ் என்டிட்டி ஐடி அண்ட் தென் வந்து போனஸ் ரெண்டு காலத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? பிசினஸ் என்டிட்டி ஐடி கமா போனஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்றேன். இப்போ இந்த போனஸ் காலத்தை வந்து நான் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி லேட்டரா சொல்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஆர்டர் பை போனஸ் டிசெண்டிங். ஓகேவா? ஓகே, இப்போ ரன் பண்றேன் பாருங்க. இப்போ எனக்கு போனஸ் காலம் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வந்துருச்சு. அதாவது யார் வந்து ஹையஸ்ட் போனஸ் வாங்குறாங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்டாவும், யார் லோயஸ்ட் போனஸ் வாங்குறாங்களோ அவங்க வந்து லாஸ்டாவும் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த போனஸ் வேல்யூ பேஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து நான் ரேங்க் கொடுக்கணும். ஓகேவா? அதாவது இப்போ எனக்கு இந்த 6700 தான் வந்து எனக்கு டாப் போனஸ். சோ இவனுக்கு ரேங்க் 1, சோ இவனுக்கு ரேங்க் 2, அடுத்து ரேங்க் 3, அடுத்து ரேங்க் 4, அடுத்து எனக்கு வந்து மறுபடியும் வந்து 5000 ரெண்டு வாட்டி இருக்கா. சோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து நான் சேம் ரேங்க் தானே கொடுக்கணும். ஏன்னா வந்து ரெண்டு பேரோட போனஸும் சேம் தான். ஓகேவா? சோ அதை நான் இங்க இருக்கக்கூடிய போனஸ் பொறுத்து நான் வந்து இவங்களுக்கு ரேங்க் கொடுக்கணும். ஓகேவா? சோ இந்த ரேங்க் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து நம்ம இந்த கொரியில வந்து அப்ளை பண்றதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகேவா? நான் இந்த இடத்துல வந்து கமா போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் ரேங்க்னு சொல்லி ஒரு காலம் புதுசா நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரேங்க் ஈக்குவல் டு, நான் உங்களுக்கு தனியா இங்க போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோ நம்பர் அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் ஃபங்க்ஷனை பார்த்தலாம். ரோ நம்பர். ஓகேவா? ஃபங்க்ஷன்னா வந்து ஒரு பிராக்கெட் இருக்குன்னு சொன்னேன். சோ ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. சோ இது வந்து நார்மலா ஃபங்க்ஷன். நான் இப்போதைக்கு நான் இதை வேணா எடுத்துறேன். ஓகேவா? ஓகே, இப்படி இருக்கட்டும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை போட்டுட்டு இதுக்குள்ள வந்து அந்த வேல்யூ பாஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் போட்டுட்டு அண்ட் தென் வந்து ஒரு சின்டாக்ஸ் எழுதணும். அந்த சின்டாக்ஸ் மட்டும் நான் சொல்லி தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர். ஓகேவா? அதாவது இந்த ரோ நம்பர், அதாவது இந்த ரேங்கை வந்து எந்த காலத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ ஓவர் அது காலம் நேம். ஓகேவா? காலம் நேம் என்ன, எனக்கு போனஸ் தானே. சோ நான் இங்க போனஸ்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டாச்சு. அண்ட் தென் வந்து எப்பயுமே வந்து இந்த ரோ நம்பர், அதாவது ரேங்கிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரேங்கிங் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம போனஸை ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து யார் ஃபர்ஸ்ட் வரா யார் லாஸ்ட் வரான்னு சொல்லி அவங்களுக்கு ரேங்க் கொடுப்போம். நம்ம ஸ்டார்ட்டே பண்ணாம நம்ம எதுக்கு வந்து ரேங்க் கொடுக்க போறோம்? இப்போ நார்மலா வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் எடுக்கிறாங்க. அதுல வந்து யார் வந்து ஹையஸ்டா மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரேங்க் 1 கொடுப்போம். சம்மந்தம் இல்லாம வந்து ரோல் நம்பர் 1ல இருக்கவனுக்கு போய் நம்ம ரேங்க் 1 கொடுப்போமா? அப்படி கொடுக்க மாட்டோம்ல. சோ அவன் மார்க் பேஸ்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் அவனுக்கு ரேங்க் கொடுக்கணும். சோ அதனால வந்து இங்க போட்டுக்கலாம் இந்த ஆர்டர் பைங்கிற ஃபங்க்ஷனை. சோ இது அப்படியே தூக்கி என்ன பண்ணணும்னா இதை இங்க போட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஓவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டா முடிஞ்சது. ஓகேவா? அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. இந்த ரோ நம்பர் இது ஒரு ரேங்கிங் ஃபங்க்ஷன். இது எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லி நான் ரன் பண்ணி சொல்றேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எதுக்கு அப்ளை பண்ண போறேன்? போனஸ்ங்கிற காலத்துக்கு அப்ளை பண்ண போறேன். சோ இதை நான் ஆர்டர் பண்ணி அண்ட் தென் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து இதுக்கு அப்ளை பண்றேன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த ரோ நம்பர் இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள காலத்தை பாஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபங்க்ஷன் நேமை போட்டுட்டு அண்ட் தென் வந்து ஓவர்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அதாவது ஓவர்னா எதுக்கு அப்ளை பண்ண போறோம் அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? போனஸ் காலத்துக்கு அந்த போனஸ் வந்து ஆர்டர் பண்ணணும். ஓகேவா? டிசெண்டிங்ல பண்ணாலும் சரி அசெண்டிங்ல பண்ணாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து டிசெண்டிங்ல பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு புரிய ஈஸியா. நான் வேணா இதை ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இருங்க. ஓகே, இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ ரன் பண்றேன் பாருங்களேன். இப்போ பாருங்க, எனக்கு புதுசா ஒரு காலம் ஆட் ஆயிருக்கா. அதாவது காலம் நேம் எதுவுமே இல்லை. சோ நான் ரேங்க்னு ஒரு காலம் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ரன் பண்றேன் இருங்க. இப்ப பாருங்க, எனக்கு ரேங்க்னு தனியா ஒரு காலம் வந்திருக்கு. அந்த காலத்துல வந்து இந்த ரோ நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த ரோ நம்பர் ஆக்சுவலா என்ன பண்ணும்னா இருக்கக்கூடிய அத்தனை ரோஸ்க்கும் அப்படியே லைனா வந்து நம்பர் கொடுத்துரும். ஓகேவா? அதாவது இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இருக்கனுக்கு ஒரு நம்பர், ரெண்டாவது இருக்கு 2 நம்பர், மூணாவது இருக்கு 3ங்கிற நம்பர், நாலாவது இருக்கு 4ங்கிற நம்பர், 5க்கு அப்படி அதே மாதிரி எனக்கு லைனா கொடுத்துரும். அதாவது மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? 17 ரோஸ் இருக்கா எனக்கு இந்த இடத்துல.
சோ எனக்கு மொத்தம் 17 வரைக்கும் வேல்யூஸ் கொடுத்துரும் ஓகேவா சோ அந்த ரோ நம்பர் அந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சிம்பிளான கான்செப்ட் தான் ஓகேவா ஜஸ்ட் வந்து இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் சின்டெக்ஸ் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ரேங்கிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 ஃபங்க்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரோ நம்பர் இந்த ரோ நம்பர் எப்படி ஆக்ட் ஆகுது ஜஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு ரோஸ்க்கு நம்பர் கொடுக்கும் அதுதான் ரோ நம்பர் அவ்வளவுதான் ஓகேவா அது வந்து இந்த ரேங்க் பேஸ்ல எல்லாம் கொடுக்காது ஜஸ்ட் வந்து இருக்கிறதுக்கு அப்படியே வந்து நம்பர் கொடுத்துரும் 1 2 3 லைனா நம்பர் கொடுத்துரும் ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த ரோ நம்பரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ரேங்க் பார்க்கலாம் ஓகேவா நான் இங்க ரேங்க் கொடுக்குறேன் ஓகேவா இருங்க ஓகேவா இப்ப இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றேன் ஓகேவா ரேங்க் ஓவர் அதே மாதிரி தான் ஜஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் மாத்தினா போதும் ஓகேவா இப்ப ரன் பண்றேன் பாருங்களேன் இப்ப பாருங்களேன் ரேங்க் எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் இது செகண்ட் ரேங்க் இது தேர்ட் ரேங்க் இப்ப ஃபோர்த் ரேங்க்ல பாருங்க 2 பேர் இருக்காங்களா ஏன்னா வந்து அவனோட போனஸ் வந்து 2 சேமா இருக்கு 5000 தான் 2 பேர் வாங்கியிருக்காங்க சோ 2 பேருக்கு வந்து எனக்கு 4ங்கிற ரேங்க் தான் கொடுத்துருக்கு அதாவது 4வது ரேங்க் தான் கொடுத்துருக்கு ஓகேவா சோ இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் வந்து இப்ப எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் வந்து நார்மலா வந்து நம்ம கிளாஸ்ல வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் பேஸ்ல வந்து ரேங்க் கொடுப்போமோ அதே மாதிரி போனஸ் வந்து யார் ஹையஸ்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ரேங்க் 1 அதே மாதிரி லைனா வந்து ஆர்டரா கொடுத்துட்டே வருது 2 பேர் வந்து சேம் போனஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேம் ரேங்க் நெக்ஸ்ட் வந்து எனக்கு 4க்கு அப்புறம் 5 இல்ல பாருங்களேன் ஏன்னா வந்து 4வது ரேங்க்லயே வந்து 2 பேர் இருக்கானுங்க அப்ப 5வது ரேங்க் வந்து தர மாட்டாங்களா நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்லயே வந்து ரேங்க் கார்டு ப்ரொவைட் பண்ணும்போது இப்படிதான் பண்ணிருப்பாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதாவது ஒரே ரேங்க்ல வந்து 2 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ரேங்க் வந்து தர மாட்டாங்க அதுக்கப்புறம் இருக்க ரேங்க் தான் தருவாங்க சோ அதுதான் இங்க சோ 4வது ரேங்க்ல 2 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு 5வது ரேங்க் இருக்காது அதே மாதிரி 4வது ரேங்க்ல 3 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு 6வது ரேங்க் இருக்காது ஓகேவா சோ அந்த பேசிஸ்ல வந்து எனக்கு ரேங்க் பண்ணுது அதே மாதிரி லாஸ்ட்ல பாருங்க எனக்கு 3 பேர் 0ங்கிற வேல்யூ இருக்காங்களா அப்ப பாருங்க எனக்கு 3 பேருக்கு எனக்கு 15வது ரேங்க் கொடுத்துருக்கு ஓகேவா சோ இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அதே ரோ நம்பர்னா வந்து ஜஸ்ட் வேல்யூ சேமா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அது காமனா எல்லாத்துக்கும் 1 2 3 லைனா கொடுத்துட்டே வந்துரும் ஓகேவா பட் இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் வந்து நார்மலா வந்து நம்ம ஸ்கூல் ரேங்க் கார்டுல வந்து எப்படி ரேங்க் போட்டு தருவாங்களோ அதே மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் இப்படி ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் ரேங்க் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இங்க டென்ஸ் ரேங்க் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சாரி ஓகே அவ்வளவுதான் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் மாத்திரம் மத்தபடி எல்லாமே காமனா இருக்கு அப்படியே ஓகேவா எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை இப்ப ரன் பண்றேன் பாருங்களேன் இப்ப பாருங்க எனக்கு 1 2 3 4 எனக்கு 2 பேர் ஈக்குவலான மார்க் வாங்கியிருக்காங்க ஈக்குவலான போனஸ் இருக்கு சோ வந்து எனக்கு ஈக்குவல் ரேங்க் கொடுத்துருச்சு நெக்ஸ்ட் பாருங்களேன் எனக்கு வந்து நார்மலா ரேங்க் யூஸ் பண்ணப்ப எனக்கு 5வது ரேங்க் வரல பட் இந்த டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணப்ப எனக்கு 5ங்கிற வேல்யூ இன்க்ளூட் ஆகுது ஓகேவா சோ இந்த டென்ஸ் ரேங்க்கு இதுதான் டிஃபரன்ஸ் ஓகேவா நார்மல் ரேங்க் போட்டா என்ன ஆகுனா சேம் வேல்யூஸ் வந்து அவனுக்கு சேம் ரேங்க் கொடுத்துரும் நெக்ஸ்ட் இருக்கிறவனுக்கு நெக்ஸ்ட் ரேங்க் தராது அதாவது சேம் ரேங்க் எத்தனை கொடுத்ததோ அதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரேங்க் தான் கொடுக்கும் அதாவது இங்க 2 நாள் இருந்ததுன்னா எனக்கு 5 ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு 6வது ரேங்க் கொடுத்தது இங்க பாருங்க எனக்கு சேம் போனஸா இருந்தா சேம் ரேங்க் வருது அதே சமயம் எனக்கு நெக்ஸ்ட் ரேங்க் கரெக்டா வருது 5 விட்டு 6க்கு போகல 5 ஸ்கிப் ஆகாம டைரக்டா வந்து 5வது ரேங்க் எனக்கு வருது இந்த டென்ஸ் ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஓகேவா அதே நார்மல் ரேங்கா இருந்தா எனக்கு இந்த 5 வந்து நேரம் ஸ்கிப் ஆயிருக்கும் ஓகேவா இப்ப லாஸ்ட்ல பாருங்க எனக்கு 3 0 வந்து ஈக்குவலா இருக்கனால எனக்கு 14th ரேங்க் 3மே ஈக்குவலா வந்திருக்கு இப்போ எனக்கு 0க்கு அப்புறம் ஏதாவது மைனஸ் வேல்யூ ஏதாவது இருந்ததுன்னா கரெக்டா வந்து எனக்கு 15வது ரேங்க் கொடுக்கும் ஓகேவா எனக்கு அது ரெண்டு ரேங்க் ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு நெக்ஸ்ட் ரேங்க்லாம் போகாம கரெக்டா வந்து இந்த டென்ஸ் ரேங்க் கொடுக்கும் ஓகேவா அதே நார்மல் ரேங்கா இருந்தா எவ்வளவு ஈக்குவல் ரேங்க் இருக்கோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரேங்க் கொடுக்கும் ஓகேவா சோ இந்த ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க் இதுதான் டிஃபரன்ஸ் ஓகேவா சோ இந்த மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ரோ நம்பர்னா ஜஸ்ட் மார்க் ஈக்குவலா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி லைனா நம்பர் கொடுத்துட்டே போயிடும் ஓகேவா ஜஸ்ட் வந்து இருக்கிற ரோஸ் எல்லாத்துக்கும் நம்பர் ப்ரொவைட் பண்ணிரும் ஓகேவா அவ்வளவுதான் இந்த ரோ நம்பர்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ரேங்க் வந்து நார்மலா நம்ம ரேங்க் வந்து எப்படி ஸ்கூல் டேஸ்ல போடுவாங்களோ அந்த மாதிரி இந்த டென்ஸ் ரேங்க் வந்து ஈக்குவலா இருந்தா ஈக்குவல் ரேங்க் கொடுக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூக்கு நெக்ஸ்ட் ரேங்க் கரெக்டா கொடுக்கும் ஓகேவா அவ்வளவுதான் இந்த ரேங்க்குக்கு டென்ஸ் ரேங்க் உள்ள டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்டைல் பார்க்கலாம் ஓகேவா இப்போ அதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகே என்டைல் இப்போ இந்த என்டைல பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும் ஓகேவா வேல்யூனா வந்து நார்மலா வேல்யூ இங்க வந்து காலம்லாம் எதுவும் பாஸ் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் வந்து ஒரு வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணணும் இந்த வேல்யூ வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இப்ப நீங்க இங்க பாருங்களேன் எனக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இதுல 17 ரோ இருக்கு மொத்தம் 17 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட் ஓகேவா இந்த 17 பேர்த்தையும் வந்து நான் 5 டீமா பிரிக்கணும் அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து 17 பேர் இருக்காங்க ஓகேவா இப்ப நான் வந்து இவங்களை வந்து 5 டீமா பிரிக்கணும் ஓகேவா 5 டீமா பிரிச்சு ஒவ்வொரு டீமுக்கு நான் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கணும் அதாவது ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு ரேங்க் கொடுக்கணும் ஓகேவா சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த என்டைல்ங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் ஓகேவா அதாவது எத்தனை டீமா பிரிக்க போறீங்க இங்க இருக்கக்கூடிய ரோஸ் வந்து அதாவது இப்ப வந்து இந்த போனஸ்ங்கிற காலத்தை வந்து நான் எத்தனை குரூப்பா பிரிக்க போறேன்னு சொல்லி நான் வேல்யூ கொடுக்கணும் ஓகேவா இப்ப நான் 5 குரூப்னா இங்க 5 பாஸ் பண்ணணும் நான் 5 பாஸ் பண்ணனா அது 5 குரூப்பா பிரிச்சு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு ரேங்க் கொடுத்துரும் ஓகேவா நான் போட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு புரியும் இங்க 5 போடுறேன் ஓகேவா இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்களேன் இப்ப பாருங்க எனக்கு ரேங்க்னு சொல்லி எனக்கு வேல்யூ வந்திருக்கு இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 4 பேருக்கு வந்து ரேங்க் 1 கொடுத்துருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் 4 பேருக்கு வந்து எனக்கு ரேங்க் 2 கொடுத்துருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் 3 பேருக்கு வந்து எனக்கு 3வது ரேங்க் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் 3 பேருக்கு 4வது ரேங்க் நெக்ஸ்ட் 3 பேருக்கு 5வது ரேங்க் அது மொத்தமா வந்து எனக்கு 5 குரூப்பா பிரிச்சிருச்சு எனக்கு 2 குரூப்ல வந்து எனக்கு 4 பேர் இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய 3 குரூப்ல வந்து 3 பேரா இருக்காங்க ஏன்னா வந்து நான் 17 பேர் வந்து 5 டீமா பிரிக்கும் போது எனக்கு ஈக்குவலா டிவைட் பண்ண முடியாது ஏன்னா வந்து 17 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு வந்து ஹோல் வேல்யூ கிடைக்காது சோ வந்து என்னால வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து எனக்கு ஒவ்வொரு குரூப்லயும் பிரிக்க முடியாது சோ அதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த என்டைல்ங்கிற ஃபங்க்ஷன் அதுவே வந்து ஒரு டீமுக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் பிரிச்சா எனக்கு 17 பேர் வந்து 5 டீமா பிரிக்க முடியும்னு கால்குலேட் பண்ணி அதுவே வந்து கரெக்டான கவுண்ட்
வந்து பிரிச்சு கொடுத்துருது ஓகேவா. சோ இந்த என்டைல் ஃபங்க்ஷன் வந்து இப்ப எதுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இங்க எவ்வளவு வேல்யூ போடுறோமோ அவ்வளவு குரூப்ஸா வந்து இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸை பிரிச்சு கொடுத்துரும் ஓகேவா. பிரிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த ஒவ்வொரு டீமுக்கு ஒரு ரேங்க் கொடுத்துரும் ஓகேவா. அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து 20 பேர் இருக்காங்க ஓகேவா. இப்ப 20 பேர் வந்து 5 டீமா பிரிக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன், 4 பேர் தான் பிரிப்போமா. அதே வந்து 19 பேர் இருந்தா என்ன பண்ணுவோம், 4 பிரிச்சுட்டு கடைசியில ஒருத்தர் மட்டும் தனியா, அதான் ஒரு டீம்ல மட்டும் 3 பேர் விடுவோமா. சோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மேனுவலா கால்குலேட் பண்றத இந்த என்டைல்ங்கிற ஃபங்க்ஷன் அதுவே வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் ஓகேவா. சோ இந்த என்டைல்ங்கிற ஃபங்க்ஷன் இப்ப எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஃபங்க்ஷன் தான் ஓகேவா. இந்த 4 ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோ நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இருக்கக்கூடிய எல்லா ரோஸ்க்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துரும் ஓகேவா. அசெண்டிங் ஆர்டர்ல அது பாட்டுக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு எவ்வளவு ரோஸ் இருக்கோ அவ்வளவு நம்பர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துரும் ஓகேவா. இந்த ரேங்க் வந்து நார்மலா வந்து ரேங்க் கொடுக்கும். ஈக்குவல் வேல்யூஸ் இருந்தா எனக்கு அது ஈக்குவல் ரேங்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரேங்க் ஸ்கிப் பண்ணிரும் ஓகேவா. அதாவது எனக்கு 4வது ரேங்க்ல வந்து 10 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் 10 ரேங்க் வராது ஓகேவா. அதாவது எனக்கு 14வது ரேங்க் தான் நெக்ஸ்ட் வரும் ஓகேவா. அதாவது மீதி இருக்கக்கூடிய 5ல இருந்து எனக்கு 13 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேங்க் வந்து ஸ்கிப் ஆயிரும் ஓகேவா. ஏன்னா வந்து நான் 4th ரேங்க்லயே வந்து 10 பேர் இருக்காங்க. சோ அதனால வந்து நெக்ஸ்ட் ரேங்க்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா பர்சனையும் வந்து ஸ்கிப் பண்ணிரும் ஓகேவா. ஆனா வந்து டென்ஸ் ரேங்க் அப்படி பண்ணாது. 4வது ரேங்க்ல எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு அடுத்த ரேங்க் உள்ள பர்சனுக்கு வந்து கரெக்டா ரேங்க் கொடுக்கும் ஓகேவா. எந்த ரேங்க் ஸ்கிப் பண்ணாது. இந்த டென்ஸ் ரேங்க் பொறுத்த வரைக்கும் அப்படி. இந்த என்டைலிங் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு செட்டைன் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து செட்டைன் நம்பர் ஆஃப் குரூப்பா வந்து பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க ஓகேவா. இப்ப 17 பேர் இருந்தா இப்ப 5 டீமா பிரிச்சா எனக்கு ஒவ்வொரு டீம்ல வந்து எத்தனை பேர் கரெக்டா பிரிக்க முடியும் அப்படின்னு செக் பண்றதுக்கு எனக்கு இந்த என்டைல் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது ஓகேவா. சோ இந்த 4 ஃபங்க்ஷன் வந்து இப்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் ஓகேவா. சோ இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் கான்செப்ட பொறுத்த வரைக்கும் நான் 4 ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்கேலார், அக்ரிகேட், ரேங்கிங் அண்ட் ரோ செட். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கேலார் பார்த்தாச்சு. ஸ்கேலாருக்குள்ளேயே வந்து ஸ்ட்ரிங், டேட் டைம் அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் பார்த்தோம். அண்ட் தென் வந்து இன்னைக்கு வந்து ரேங்கிங் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு ஓகேவா. இன்னும் அக்ரிகேட்டும் ரோ செட் இருக்கு. சோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் ஓகேவா. நான் அதை வந்து தனியா செப்பரேட்டா வந்து சோ அதை மட்டும் நான் தனியா வந்து இன்னொரு எபிசோட்ல கவர் பண்றேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த ரோ செட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சோ வந்து அதை வந்து நான் லேட்டரா சொல்லி தரேன் ஓகேவா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் எல்லாம் கவர் பண்ணிடலாம். எது வந்து உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுறேன் ஓகேவா. தேவையில்லாத அந்த மிஸ்லனியஸ் டாபிக்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் லேட்டரா கவர் பண்றேன் ஓகேவா. முக்கியமான கான்செப்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து விட்டு போன கான்செப்ட் இல்லனா வந்து தேவையில்லாத கான்செப்ட் ஏதாவது அடிஷனலா இருந்தா நான் அதெல்லாம் கவர் பண்றேன் ஓகேவா. இந்த ரோசெட் ஃபங்க்ஷன்லாம் அந்த மாதிரி தான் ஓகேவா. இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக். சோ அதை மட்டும் நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல கவர் பண்றேன் ஓகேவா. சோ இந்த எபிசோட வந்து நான் ரேங்கிங் ஃபங்க்ஷனோட முடிச்சுக்கிறேன் ஓகேவா. அதே மாதிரி இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷன் வந்து மறக்காம வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கிளாரிஃபை ஆகும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பா வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல வந்து உங்க டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன் ஓகேவா. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட் மீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.